டியூஸ்டே மார்னிங் ஒரு 1 வீக் அப்புறம் அன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மார்னிங் சாமி படத்தெல்லாம் வந்து நான் தொடச்சி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து செடியெல்லாம் சூப்பராக பூ பூத்துருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. சாமி படம்லாம் நீட்டாக தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சாமியில் எடுத்து கீழே வச்சிட்டேன். அபிஷேகம் சிம்பிளாக ஒரு அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஏன்னா விக்கிரகங்கள்லாம் இருக்குது நம்ம வீட்டில். அபிஷேகம் பண்ணியே ஒரு 15 டேஸ்க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டைம் இருக்கிறப்ப அபிஷேகம் பண்ணிக்குவேன். ஸோ அன்றைக்கி வந்து மஞ்சள் மட்டும் ஊற்றி சாமிக்கு வந்து குயிக்காக அபிஷேகம் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா டைம் இல்லைங்களா, ஒர்க்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் விளக்கெல்லாம் முந்தின நாள் அம்மா நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சந்தன குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு சூப்பராக வந்து அன்றைக்கி மார்னிங் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியாக வந்து வீட்டில் ஒரு நல்ல ஒரு வைப் வந்துச்சு. சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு நானும் ஒரு கிளம்பிட்டேங்க. சைடில் அப்படின்னா குக்கிங் எல்லாம் சூப்பராக முடிச்சுட்டாங்க. சாப்பாடு வெண்டைக்காய் பொரியல், தட்டைப்பயிறு குழம்பு. நானும் ரெடி ஆகிட்டு ஒரு கிளம்பிட்டேன்.